வாக்யஜ்ஞேன கல்பதாம் ஹதோ வா ப்ராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. ஒரு ஸ்லோகம் சொன்னான் அர்ஜுனன், 6வது ஸ்லோகம் இதே அத்தியாயம். நச்சைதத் வித்மஹ் கதரன்னோ கரீயோ யத்வா ஜயேம யதிவானோ ஜயேயுஹு யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஹ தேவஸ்திதாः பிரமுகே தார்த்தராஷ்ட்ராः. ஹே கிருஷ்ணா, நம்ம 2 பேரில் யார் சிரேஷ்டமானவன், எது சிறந்த குரூப்பு தெரியல. நம்ம ஜெயிப்போமோ அவர்கள் ஜெயிப்பார்களோ தெரியாது. யாரை கொன்ற பிறகு வாழ்கிறதுக்கு கூட விரும்ப மாட்டோமோ அந்த திருதராஷ்டிர புத்திரர்கள் முன்னால் நிற்கிறார்கள்னா. இங்கே கிருஷ்ணர் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு சொல்கிறார், ஹதோவா ஸ்வர்க்கம் பிராப்ஸ்யசி, நீ கொல்லப்பட்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். உன்னை மற்றவர்கள் கொன்றுவிட்டால் நீ சொர்க்கத்துக்கு போவாய். அந்த ஜீவனுக்கு இன்னும் உத்தமமான சரீரம் கிடைக்கும். அந்த சரீரம் சொர்க்கத்துக்கு போய் அங்கே ஆனந்தமாக இருக்கலாம். ஜித்வாவா மஹீம் போக்ஷசே, ஜெயித்து விட்டால் இந்த சரீரத்திலேயே இருந்து இந்த பூமியை அனுபவிக்கலாம். எப்படி இருந்தாலும் நல்லது தான், செத்தாலும் நல்லது தான், இருந்தாலும் நல்லது தான். இருந்தால் மண்ணுலகம், இறந்தால் விண்ணுலகம் கிடைக்கப் போகிறது. தஸ்மாத், எனவே, ஹே கௌந்தேய, ஓ குந்தி புத்திரா அர்ஜுனா, உத்திஷ்ட, எழுந்துரு. இன்னும் உட்கார்ந்துருக்கான்னு தெரியுது, எழுந்துரு. உத்திஷ்ட, எழுந்துராய். எதுக்காக எழுந்திரிக்கணும்? ஓடி போகிறதுக்கா? எழுந்துராய். யுத்தாய உத்திஷ்ட, யுத்தத்தின் பொருட்டு எழுவாய் அப்படின்னார். ஆனால் ஒன்று, எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முடிவெல்லாம் எடுத்துட்டு தான் நீ எந்திரிக்கணும். சும்மா நான் எந்திரின்னு சொன்னோடனே எந்திரிச்சுடாத. கிருத நிச்சயா சன் உத்திஷ்ட, சில டிசிஷனை நன்றாக ஸ்ட்ராங்காக வச்சுட்டு தான் நீ எந்திரிக்கணும். சங்கராச்சாரிய சொல்ற, ஜேஷ்யாமி சத்ருன் மரிஷ்யாமி வா இதி நிச்சயம் கிருத்வான்னு போட்டிருக்கார். எனக்கு இன்னும் சிலதெல்லாம் சொல்லலான்னு தோன்றுறது. சங்கராச்சாரியர் சொல்கிறார், உபயதாபி தவ லாபா ஏவ, எப்படி இருந்தாலும் உனக்கு லாபந்தான். ஆகையினால் யுத்தத்துக்காக எழுந்துரு. ஒன்று நான் சாவேன், இல்லாட்டி இவங்களெல்லாம் கொல்லுவேன் அப்படின்னு நினச்சிட்டு எந்திரி அப்படின்னு போட்டிருக்கார். நம்ம இன்னும் கொஞ்சம் சிலதெல்லாம் சேர்த்துக்கலாம், அது நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். கிருத நிச்சயா, சில தீர்மானத்தை பண்ணிக்கொண்டு எழுந்துரு. என்ன தீர்மானம் பண்ணுறது? இப்போ தான் கர்மயோகம் தொடங்க போகிறது. இதோட ஸ்வதர்மத்தை பற்றி, தர்மாதர்ம விவேகம். யுத்தம் பண்ணுறது தர்மம், யுத்தத்தை பண்ணாமல் இருக்கிறது அதர்மம். நமக்கென்று வகுக்கப்பட்டுள்ள கடமைகளை பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சந்தோஷமாக செய்வதற்கு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். எல்லாருக்குமே எல்லா வேலையும் இப்போ பிடிச்சா பண்ணிகிட்ருக்காங்க ஊரில். அதனால் எந்த வேலை நமக்கு கொடுத்துருக்காரோ கடவுள், அந்த வேலையை சந்தோஷமாக செய்யணும். நிறைய பேருக்கு அப்படி தான் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று சொல்கிறான். என்ன ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொன்னால், அது அந்த வேலை செய்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். தலையெழுத்தே நமக்கு இப்படி ஆகி போயிடுத்தே. வீட்டில் தினம் சமைக்கிறதுனா சந்தோஷமாக சமைக்க வேண்டாம்? சமைக்கிறதே ஒரு துக்கமான வேலையாக போயிடுத்துன்னா அப்புறம் சாப்பிட்றவனுக்கு துக்கம்தான் நிச்சயமாக வரும். சந்தோஷமாக சமைக்க, தினந்தோறும் வீட்டில் சமைக்கிறதே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, பகவானுக்கு வீட்டில் நைவேத்தியம் பண்ணுறதுக்காக அந்த பாவனையோடு சமைக்கணும். வீட்டில் பூஜை ரூம் இருக்குது, சுவாமி இருக்கார், அவருக்கு இதை நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடோடு சமைக்கணும். வாரத்தில் ஒரு நாள் அவருக்கும் ஹோட்டலேருந்து வாங்கிட்டு கொடுத்துடக்கூடாது. இன்றைக்கி வீட்டில் சமையல் கிடையாது சுவாமி, நாங்கள் எல்லோரும் ஹோட்டலுக்கு போகிறோம்,
அங்கேருந்து 2 பர்பியை வாழ்ந்து அவருக்கு கொடுத்துட்டு போயிடும். வீடே எதுக்கு தெரியுமோ? பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு, வர்ற விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு. ஒரு காலத்தில் ஹோட்டலில் சாப்பிட்றதெல்லாம் அவமானமாக நினச்ச காலம் உண்டு. ஹோட்டலில் சாப்பிட்றான் தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வீட்டில் ஒய்ஃப் இல்லையா, சமைக்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்லாம் சொன்ன காலம் உண்டு. இப்போ என்னென்ன அந்த அம்மாவே சொல்லுது, எத்தனை நாளைக்கு தான் வீட்டிலே பண்ணுறது, வாரத்தில் 2 நாள் ஹோட்டலுக்கு போய் ஆகணும் 2 பேரும், இல்லாட்டி நீங்கள் வேணால் வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. கேள்வி. ஏன்னா அவன் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்களா, அது வேறு பிரச்சனை. தினம் யாரால் இந்த பாத்திரத்தை அலம்ப முடியும், தேய்க்க முடியும்? ஏன்னா ஒன்று இந்த பாத்திரத்தையும் கரண்டியும் அலம்புறதுக்குள்ளேயே ஆயுசு முடிஞ்சு போயிடும் போட்டிருக்கேன். என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணுன்ருக்கு. தினம் லீவ் பண்ணி ஆகணுமே, தினம் பல்லு தேய்ச்சி தான் ஆகணும், தினம் பாடியை க்ளீன் பண்ணி தான் ஆகணும், துணியை துவைச்சி தான் ஆகணும். இதுலேயே நிறைய பேருக்கு முடியல, அழுத்து போய்க்கிறேன். ஏன்னா அப்புறம் யாராவது நமக்கு பண்ணி கொடுத்தா சௌகரியமாக இருக்கும்னு தோன்றுறது. மினிமம் வேலைவாக நம்ம செஞ்சு தானே ஆகணும். இருக்கட்டும். ஆக கடமையை செய்ய வேண்டும். கடமையை செய்கிறதில் நாம் பின் வாங்கக்கூடாது. கடமையை ரொம்ப நாளைக்கு செய்ய முடியாது, கொஞ்ச நாள் கழித்து உடம்பில் சக்தி போயிடும். சக்தி போனதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய கடமையை நம்ம ஒழுங்காக செய்யாமல் போனோமேங்கிற அந்த துக்கம் வரக்கூடாது. ஆக கொஞ்ச நாளைக்கு தான் இந்த உடம்பில் வேலை செய்கிறதுக்கு சக்தி இருக்கும். சக்தி இருக்கிற போது சந்தோஷமாக செய்யணும், எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஏன்னா பாரதியார் சொன்ன மாதிரி, யாதாயினும் தொழில் செய்வோம் யாவும் அவள் தொழிலாம்னர். யாதாயினும் தொழில் செய்வோம் யாவும் அவள் தொழிலாம். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல்னர். இமைப்பொழுதும் சோராதிருத்தல், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான், சிந்தையே இம்மூன்றும் செய். இந்த கடமையை செய்யணும். தர்மம் எது, அதர்மம் எது. நீ இந்த யுத்தத்தை விட்டு போகிறது அதர்மம், இந்த யுத்தத்தை பண்ணுறது தர்மம். இதுதான் தர்ம அதர்ம விவேகம். தர்மாதர்ம விவேக திருஷ்டியில் பார்த்தாலும் நீ கடமையை செய்யணும். இங்கே தர்மசாஸ்திரம் ஒன்றும் விஸ்தாரமாக சொல்லலை, ரொம்ப சிம்பிளாக க்ஷத்ரிய தர்மத்தை மாத்திரம் சொல்லியிருக்கார். நமக்கு வேறு இடத்துல சில இதெல்லாம் நமக்கு வரும், அப்பப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக இங்கே முக்கியமாக அர்ஜுனனுடைய வர்ண தர்மம், கிரகஸ்தாசிரம தர்மத்தை பற்றி கூட சொல்லலை. வர்ண தர்மத்தை விடக்கூடாது. உனக்கென்று பிறக்கிற போதே இந்த கடமை உங்கள் ஃபேமிலி மூலமாக வந்திருக்கு, இதை ஒழுங்காக செய் அப்படி சொல்லியாச்சு. இனிமே இந்த கிருத்த நிச்சயங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா, நான் எதிரிகளை வெற்றி கொள்வேன், அல்லது இறந்தாலும் பரவாயில்லை இருந்தாலும் பரவாயில்லை, யுத்தத்தை செய்யப்போகிறேன் அப்படின்னு உறுதியோடு எழுந்துருன்னார்.